ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் மெயினாக நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, நம்மளுடைய மொபைலோட ஸ்டோரேஜ் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும். மொபைல் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும். மொபைலோட பேட்டரி சீக்கிரமாக தீரக்கூடாது. மொபைல் டேட்டா லாஸ் ஆகக்கூடாது. தேவையில்லாத அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடாது. ஸோ இதைத்தான் நம்ம மெயினாக நம்ம மொபைலில் எதிர்பார்க்குறோம். அதுக்காக நிறைய செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ணுவோம். தேவையில்லாத அப்ளிகேஷனை முடிஞ்சால் டெலீட் பண்ணுவோம், முடியலனா டிசேபிள் பண்ணுவோம். இதுதான் நம்ம மெயினாக பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இது வரைக்கும் நம்ம கவனிக்காத ஒரு கூகுளுடைய சிஸ்டம் அப்ளிகேஷன் இருக்குங்க. இந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும். இது ஸ்பேஸ் குறைஞ்சபட்சம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைனாலும் இது ரன் ஆகி 1 GB 2 GB 3 GB வரைக்கும் கூட மெமரியை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இது எந்த வகையான அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோமா, இது எவ்வளோ ஸ்டோரேஜ் நம்மளுடைய மொபைலில் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறது, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இது எப்படி டோட்டலாகவே ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ 2 பிராண்டு மொபைலில் எப்படி போகிறதுங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரே மாதிரியான செட்டிங்ஸ் இருக்கும். பட் சாம்சங்கோட செட்டிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால் சாம்சங் மொபைலுக்கு தனி செட்டிங்ஸும் மற்ற எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் ஒரு செட்டிங்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என் கையில் சாம்சங் மொபைல் இருக்குது. இந்த சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஸ்குள்ளே யுவர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எவ்வளோ நம்பருங்கிறத கொடுத்துருது. அதுக்கப்புறமா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். உடனே என்ன சொல்லுதுன்னா மேலே ஸோ சிஸ்டம் ஆப்ஸுங்கிறது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது சிஸ்டம் அப்ளிகேஷனும் சேர்ந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போது டாப்பில் ஆப்ஸில் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச்சை கிளிக் பண்ணி கூகுள்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கூகுள்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணோன்னே உடனே கூகுளுக்கு சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் அவ்வளவுதான். வேறு பிராண்ட் மொபைலுக்கு எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைனலாக எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் மற்ற எல்லா பிராண்டு ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்ட்டு தான் இருக்கும் மற்ற எல்லா பிராண்ட்லேயும். சில மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஸ்குள்ளே வந்துடுங்க. ஆப்ஸ்குள்ளே சி ஆல் ஆப்ஸ்ன்னு சொல்லி அந்த நம்பர் ஆஃப் ஆப்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். சில மொபைலில் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ்ன்னு வரும், சில மொபைலில் ஆப் லிஸ்ட்டுன்னு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். கிளிக் பண்ணோன்னே எல்லா அப்ளிகேஷனுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் டாப்பில் ரைட் சைடு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸோ சிஸ்டம் ஆப்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போது சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் கூகுள்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கூகுள் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இன்க்ளூடிங் கூகுள் நேமில் இருக்கிறது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள், ஸ்பீச் ரெகக்னிஷன் அண்ட் சிந்தசிஸ் ஃப்ரம் கூகுள், இந்த ஒரு அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். இந்த அப்ளிகேஷன் கூகுள் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, ஹாய் கூகுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன டைப் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை வாய்ஸில் சொல்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. நீங்கள் இந்த 2 ஆப்ஷனையும் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் அசிஸ்டண்ட்டையும் யூஸ் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சையும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டிசேபிள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா இது தேவையில்லாத ஒன்று. அதே மாதிரி ஆஃப்லைன் லாங்குவேஜ் ஃபைல்ஸ் இதில் டவுன்லோட் ஆகி இருக்கிறதுனால இதோட ஸ்டோரேஜோட சைஸு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்பீச் ரெகக்னிஷன் அண்ட் சிந்தசிஸ் ஃப்ரம் கூகுள்ங்கிற அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள், டோட்டலாக 517 MB மெமரி பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னால் நீங்கள் கிளியர் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுதில் ஏகப்பட்ட மெமரியை இது ஆக்குப்பை பண்ணியிருக்கும். உங்களுடைய மொபைலில் செக் பண்ணி பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச்ன்னு இருக்கு. அந்த கிளியர் கேட்சை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். இதில் ஸ்டோரேஜும் இருக்கும். நீங்கள் கிளியர் ஸ்டோரேஜும் கொடுத்துருங்க. உங்களுக்கு டெலிட் பண்ணட்டுமான்னு கேட்கும். டெலிட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், டெலிட் ஆகிடும். டோட்டலாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரிமூவ் ஆன பின்னால் டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் டேட்டா பேக்ரவுண்ட், இது எப்பவுமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும்.
இந்த அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணலைனாலும் இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால மொபைல் டேட்டா அண்ட் வைஃபைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பேக்ரவுண்ட் டேட்டா எப்போவுமே ஆன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் இது ரன் ஆகாது. அடுத்தது டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க ஒன் ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்தது சேம் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இருக்கும். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப் பேட்டரி யூசேஜ் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அன்ரெஸ்ட்ரிக்டட் வந்து பேட்டரி லோவாக இருந்தாலும் கண்டுக்காது, அதுக்கு தேவையான அளவுக்கு பேட்டரியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆப்டிமைஸ்டுனா எந்த அளவுக்கு பேட்டரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக ஒர்க் ஆகும். ரெஸ்ட்ரிக்டட்னா பேக்ரவுண்டில் இது பேட்டரியை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதுதான் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ தட் மூணாவதாக இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்டட்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. ஒன் ஸ்டெப் வெளியே வந்த பின்னால் இப்போ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டிசேபிள் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில மொபைலில் இதை டிசேபிள் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிசேபிள் அண்ட் ஃபோர் ஸ்டாப் அப்படிங்கிறது இருக்காது. அப்படி உங்களுடைய மொபைலில் இருந்ததுன்னா இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு தேவையே கிடையாது. டிசேபிளை கிளிக் பண்ணுறேன், சின்ன வார்னிங் கொடுக்குது, இதனால் வந்து சரியாக ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுது. பரவாயில்ல, டிசேபிள் ஆப் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு ஃபோர் ஸ்டாப் பண்ணினதுக்கு அப்புறமா இன் ஃபியூச்சரில் சேம் இந்த ஹே கூகுள் அப்படிங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணணும், யூஸ் பண்ணணுங்கிற சூழ்நிலை வருது, அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணட்டுமான்னு அதுவே கேட்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸில் போய் யூஸ் பண்ணும்பொழுது எனேபிள் பண்ணட்டுமான்னு கேட்கும். அப்போ எனேபிள்னு கொடுத்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ ஃபோர் ஸ்டாப்பு டிசேபிள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணாத வரைக்கும் அது அப்படியே தூங்கிட்டே தான் இருக்கும், வெளியே வராது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலமாக இனிமேல் இந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகாது, உங்கள் மொபைல் டேட்டாவை சக் பண்ணாது, உங்களுடைய பேட்டரியை சக் பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.